நான் வந்து இப்போ திருமண தடை விலக பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய தேங்காவாக 2 எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து இந்த குடுமியோடு இருக்கலாம். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். 2 தேங்காயும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் எடுத்து நல்லா இதில் தடவி வச்சுக்கணும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதால் நல்லா க்ளீனாக எடுத்துட்டு நான் க்ளீனாக எடுத்த அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து தேங்காய் எல்லாம் க்ளீனாக இது பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதில் நல்லா மஞ்சள் தடவிக்கணும். இந்த 2 தேங்காய் எதுக்கு அப்படின்னு சொன்னால் பரமசிவன் பார்வதி அது அந்த மாதிரி நம்ம நினச்சி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு வர்ற பங்குனி உத்தரத்தன்னைக்கு சாமிக்கு கல்யாணம் செய்யணும்னு வேண்டிக்கணும். வர்ற இந்த பங்குனி உத்தரத்துக்கு நம்ம வேண்டிட்டா அடுத்த வருஷம் வர்ற பங்குனி உத்தரத்துக்குலாம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடும். குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வேண்டிட்டோன்னா அடுத்த வருஷம் இருக்கிற பங்குனி உத்தரத்துக்குலாம் கல்யாணம் ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கோவிலில் சிவன் கோவிலில் பரமசிவன் பார்வதிக்கு கல்யாண உற்சவம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு செய்யணும். நீங்கள் முன்னாடியாகவே அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த சாமிக்கு நம்ம சீர் எடுத்துன்னு போவோம் இல்லைங்களா கல்யாணத்துக்கு. அந்த மாதிரி சீர் எடுத்துன்னு போகும்போது இந்த மாதிரி 2 தேங்காய் அழகாக அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துன்னு போகணும். இதில் தான் திருமாங்கல்யம் வச்சு சாமிக்கு சாத்துவாங்க. நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத யார் இருக்குதோ அவங்களுக்கு கல்யாண உற்சவம் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. அது பரமசிவன் பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சிங்கன்னா இந்த வருஷம் நம்ம கல்யாணம் செஞ்சு ரெடி பண்ணோம்னா அடுத்த வருஷம் பங்குனி உத்தரத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி கல்யாணம் கைக்கூடி வரும், திருமணம்லாம் கைக்கூடி வரும். நீங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் எங்களால் இந்த கல்யாணம் செய்ய முடியாது, வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம கல்யாண உற்சவம் நடக்கிற இடத்துல போய் அன்னதானம் பண்ணலாம். அந்த மாதிரி அன்னதானம்லாம் செஞ்சால் கூட நம்மளுக்கு நல்ல புண்ணியம்லாம் கிடைக்கும். அந்த திருமண தடையும் விலகும். இல்லைன்னா கல்யாண உற்சவத்தில் வந்து நம்ம இது போல் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி பேக்கெட்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நிறைய வாங்கி அந்த திருமணம் அந்த சாமி உற்சவம் யார் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு 50 பீஸ் இல்லை 100 பீஸ் வாங்கிட்டு போய் இதில் 2 வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழம், ஒரு பூ வச்சுக்கணும். இந்த பேக்கெட்டு இந்த மாதிரி விற்கிது கடையில். நீங்கள் மஞ்சள் குங்குமத்தோடு வாங்கி எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சு எல்லாருக்கும் ஒரு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அந்த கல்யாண உற்சவத்தில் நீங்கள் எடுத்துமே அதை வச்சிடணும். சாமி முன்னாடி இதை வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு இருக்கிற தோஷமெல்லாம் நீங்கி திருமண தடையெல்லாம் விலகிடும். நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். வசதி இருக்கிறவங்க சாமிக்கு உற்சவம் செஞ்சு வைக்கலாம். கல்யாண உற்சவம் பங்குனி உத்தரத்துக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் திருமணம் கைக்கூடி வரும். அதோடு இல்லை, பரமசிவன் பார்வதிக்கு நான் சொன்னது இந்த பரிகாரம் வந்து எல்லா கோவில்லையுமே சாமிக்கு கல்யாணம் நடக்கும். அதாவது பெருமாள் கோவில்லையும் நடக்கும். முருகர் பங்குனி உத்தரனால முருகப்பெருமானுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண உற்சவத்தில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா வர்ற பங்குனி உத்தரத்துக்குள்ளே நான் சொன்ன இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த திருமண தடையெல்லாம் விலகி கண்டிப்பாக கைக்கூடி வரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.